கர்த்தர் நல்லவர். ஆமேன், ஆமேன். சந்தோஷமாக இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன பேச போகிறேன்னு தெரியுமா? ரூத்து புஸ்தகம். ஹல்லேலூயா. எக்ஸைட்டடாக இருக்கீங்களா? கர்த்தர் நல்லவர். ஆமேன். நானும் எக்ஸைட்டடாக இருக்கேன். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மளை புடமிட்டு நம்மளை உருவாக்கி ஒவ்வொரு காரியத்தை புதுசாக நமக்கு கற்றுக் கொடுக்குறார். ஆமேன். போன வாரம் நம்ம ரூத்து புஸ்தகத்தில் யாரை குறித்து தியானித்தோம்? நகோமி. நகோமியோடைய கணவர் பெயர் என்ன? என் கணவர் பேரையே நான் மறந்துட்டேன். நகோமி கணவர் பேரை நான் எப்படி ஞாபகம் வச்சிருப்பேன்ற மாதிரில இருக்கு. எலிமெலேக். அவர்களுக்கு எத்தனை குமாரர்கள் இருந்தாங்களா? 2 குமாரர்கள். அவங்க பேர் என்னது? மக்லோன், கிலியோன். மக்லோன், கிலியோன். வேதத்தில் நல்ல கூர்வை உள்ளவர்களாக இருக்கணும். சத்திய வார்த்தை தான் நம்மளை புடமிடும். சத்திய வார்த்தை தான் நம்மளை உருவாக்கும். சத்திய வார்த்தை நமக்குள்ளே இருந்தால் தான் அடுத்தது என்ன செய்ய வேண்டும். இந்த வார்த்தை எழுதி வைத்த வார்த்தை இல்லை, ஜீவனுள்ள வார்த்தை. இயேசு ஆவி வார்த்தையாக இருந்தார். அந்த வார்த்தை ஆண்டவர் மாம்சமாக பூமிக்கு வந்துச்சா இல்லையா? அந்த மாம்சம் இயேசு கிறிஸ்து தான் இந்த வார்த்தை. அப்போ இந்த வார்த்தை நமக்குள்ளே இருக்கணும். அப்போ தான் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மளை நடத்தி செல்வார். ஆமேன். இல்லை போகிற வழியிலே சத்தம் கேட்காம என்ன செஞ்சிருவான்? குழி அங்கே மின்னுக்கு இருக்கும், சத்தம் கேட்காது சில நேரம். இப்போ 2 பேர் போகிறோன்னு வச்சுங்க, கைப்பிடிச்சி மின்னுக்கு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, அங்கே பாருடா அது இருக்குது, நவுந்து போடா, இல்லை விளையாண்டுக்கிட்டே நவுந்து போவாங்க. அந்த மாதிரி கிறிஸ்தவர்களுக்கு இந்த சத்திய வசனம் ஆவிக்குரிய ஒரு தோழனாக இருக்கணும் நமக்கு. ஆமேன். ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நம்மளை வழி நடத்துகிற ஒரு வார்த்தையாக இருக்கணும். அல்லேலூயா. இந்த வார்த்தை தான் என்ன செய்யும்? மின்னுக்கு குழி இருக்குது, அதை தாண்டி போ. மின்னுக்கு மேடு இருக்குது, கவனமாக ஏறு. மின்னுக்கு அங்கே பள்ளம் இருக்குது, அதை கவனமாக தாண்டுன்னு சொல்லி ஒவ்வொரு தடவையும் ஆண்டு என்ன சொல்வார்? நமக்கு கற்றுக் கொடுப்பார். சத்திய வசனம் நமக்கு ரொம்ப முக்கியம். ஆமேன், ஆமேன். நல்ல வாஞ்சையாக ஆண்டோட வசனம் என் இருதயத்தில் உட்காரணும். ஆண்டவரே போய் அமரணும்னு சொல்லி ஆண்டோட்ட கேளுங்க. இந்த வெள்ளிக்கிழமை ஜெபம் ஒரு சில காரியங்களை ஆண்டு சொல்கிறாரு. அதனால் சொல்லிவிட்டு இந்த சத்திய வாசனத்துக்குள்ளே போவோம். என்னுடைய திருமணம் பண்ண போகிறதுக்கு முன்னாடி திருமணம்னாலே காசு தானே, அதிக பணம் தேவைப்படும்ல. அப்போ அந்த வெள்ளிக்கிழமை ஜெபத்தில் எப்போதுமே போவோம், ஜெபத்துக்கு போவோம், வருவோம், எல்லாம் செய்வோம், ஆவிக்குரியதை பலப்படுத்துவோம். நான் வெள்ளிக்கிழமை ஜெபத்துக்கு போய் உக்காந்துருக்கும் போது ஒரு பயங்கர சோர்வு. ஏன்னா எனக்கு வேலை இல்லை, எங்கள் அம்மாவுக்கு வேலை இல்லை. கல்யாணம் ஜனவரி மாதம், நவம்பர் மாதத்தில் உட்கார்ற ஆலயத்தில் வெள்ளிக்கிழமை ஜெபத்துக்கு போகணுன்ற ஒரு இருதயமே இல்லை. அந்த காலையில் அதை கட்டணுமே, இதை கட்டணுமே, இதை செய்யணுமே. நமக்கு வேலை இல்லை, அம்மாவுக்கும் வேலை இல்லை. யாரை போய் நான் கையேந்து ஆண்டவரே அப்படின்னு அங்கே உட்காரும் போது ஆண்டவர் அந்த வெள்ளிக்கிழமை ஜெபத்தில் என்னோட பேசினார். ஜெபத்தில் நம்மளுடைய ஆவிக்குரிய இன்னமேனை மட்டும் ஆண்டு ஸ்ட்ரென்த் பண்ண மாட்டார், நம்முடைய தேவைகளுக்கு பதில் கொடுப்பார். ஆமேன். சில நேரம் கேள்வி ஒரு மனுஷன்கிட்ட போய் கேட்க முடியாத சூழ்நிலையில் இருப்போம். ஆனால் அந்த இரவில் ஆண்டவர் முகமுகமாக ஆண்டவர் திட்ட தெளிவுமாக பேசுவார். அன்னைக்கு அவர் பேசினார். என்ன தெரியுமா பேசினார்? இவ்வளவு நாள் நீ என் ஆலயத்தில் செய்த ஊழியத்தை நான் மறக்கவே மாட்டேன், அதற்கு பதிலாக உன் திருமணத்தை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்னோட பேசினார். பார்த்திங்க, நம்ம மற்றவங்களுக்காக ஆண்டவர் பேச மாட்டார், உங்களுக்காக தனிப்பட்ட வாழ்க்கைக்காக பேசுவார். தனிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய மனுஷனை மறுபடியும் உயிர்ப்பிப்பார். அன்றைக்கி அவ்வளவு சோர்வு எப்போதுமே வராது. என்னுடைய ஜெபத்தை நடத்துகிற பாசரம் அன்னைக்குன்னு வந்துட்டார். நம்ம எதிர்பார்ப்பு இல்லாமல் தானே, ஒன்றுமே இல்லாமல் போகும்போது தான் ஆண்டவர் சடார்னு பேசிடுவார். ஆண்டவர் சடுதியாக நம்மக்கிட்ட பேசிடுவார். அந்த டைமில் ஒரு விசேஷமாக இருக்கும். அந்த டேர்னிங் பாயிண்ட் பயங்கரமாக இருக்கும். ஆமேன். வெள்ளிக்கிழமை ஜெபத்தை ரொம்ப உற்சாகமாக ஆசையாக, உங்களுக்கு எப்படின்னு தெரியல, நான் ஆசையாக உற்சாகமாக தான் இந்த ஜெபத்துக்கு வருகிறேன். ஆமேன். ஓகே, போன வாரம் நகோமியை குறித்து பேசணும். அவங்களுக்கு 2 குமாரர்கள், கணவன் எல்லாரும் என்னவாயிட்டாங்க? இறந்து போயிட்டாங்களா ஆண்டி? போன வாரம் நாங்கள் கற்றுக்கொண்டோம் என்னன்னா, நகோமிக்கு ஒரு கணவர் இருந்தாராம். யார்? எலிமெலேக்குன்னு. அவருக்கு 2 பிள்ளையாம். இவங்க என்ன செய்கிறாங்க? கர்த்தருடைய தேசத்தில், என்ன தேசம்? யூதா தேசத்தில் பெத்லெஹேம் என்கிற பட்டணத்தில் உள்ள இந்த குடும்பம் என்ன செய்கிறாங்க? அங்கே பஞ்சம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு
இனி இங்கே நமக்கு சாப்பாடு கிடைக்காது, நம்ம எங்கே போகலான்னு சொல்லி சொல்கிறாங்க, மோவாப் தேசத்துக்கு போய் அங்கே சாப்பிட்டு திருப்தியாக இருந்துக்கோன்னு சொல்லி குடும்பமாக என்ன செய்கிறாங்க, பொட்டி படிக்கையெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. கிளம்ப போய் அங்கே இருந்து கொஞ்ச நாளில் அங்கே போய் சேர்ந்தோடனே நகோமியோட கணவர் இறந்துட்டார். என்ன செஞ்சிட்டாரு, இறந்துட்டார். பிள்ளைங்க வளர்ந்தாங்க. கணவன் போனால் பரவாயில்ல, பிள்ளைங்க நம்மளை பார்க்குன்ற ஒரு தலையெடுக்கிற நேரத்தில் பிள்ளைங்க 2 ஆண் பிள்ளைகள் என்ன செஞ்சிட்டாங்க, இறந்துட்டாங்க. கல்யாணம் பண்ணி மனைவிகள் இருந்து இப்போ அந்த வீட்டில் என்னது 3 விதவைகள் இருக்கிறாங்க. அப்போ இந்த விதவைகள் என்ன செய்வாங்க, கண்டிப்பாக கணவனும் இல்லை, மாமியாரோட கணவரும் போயிட்டாரு, மருமகளோட கணவர்களும் இறந்துட்டாங்க. இனி நமக்கு என்ன நிலை, நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணப்படும், இனி நம்ம சூழ்நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது அவங்களுக்கு என்ன வருது, நகோமிக்கு ஒரு செய்தி வருது. என்ன செய்தி வருது, யூதா தேசத்தில் கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு என்ன கொடுக்குறாராம், ஆகாரத்தை கொடுக்குறாருன்ற ஒரு செய்தி என்ன வருது, நகோமிக்கு கேட்கப்படுது. எங்கே, அவங்க இருந்த தேசத்தில் மறுபடியும் அவங்க தெய்வம் ஜனங்களை சந்திக்கிறாரா, ஆகாரத்தை கொடுக்குறாருன்ற செய்தி வந்தோடனே கிளம்பி என்ன செய்கிறாங்க, போகிட்டு இருக்கும்போது அந்த தேசத்தில் உள்ள ஜனங்கள் அவங்கள என்னன்னு சொன்னாங்க, ஏய் நகோமி மறுபடியும் திரும்பி வரா அப்படின்னும் போது நகோமி என்ன சொல்கிறாங்க, என்ன நகோமின்னு என்ன நகோமின்னு தயவு செஞ்சு கூப்பிடாதீங்க அப்படின்றாங்க. அதுக்கு பதிலாக என்ன கூப்பிடணுமா, மாறாள் அப்படி கூப்பிடணும். நகோமினா என்ன அர்த்தம், என்னது நகோமினா, இன்பம் சந்தோஷம். நகோமின்னு சொன்னாலே இன்பம் சந்தோஷம். அதுக்கு பதிலாக என்னன்னு கூப்பிடணுமா, மாறானா என்னது, கசப்பான ஒரு அனுபவத்தை எந்த தேசத்தில் பட்டாங்க, மோவாப் தேசத்தில் பட்டு வந்ததுனால தயவு செஞ்சு என்னை இனிமேட்டு இன்பம் சந்தோஷம் களிப்புன்னு சொல்லாதீங்க, நான் பட்ட அனுபவம் பயங்கரம், என்னை மாறான்னு கூப்பிடுங்கன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, அந்த தேசத்துக்குள்ளே போகிறாங்க. ஹல்லேலூயா. அதுதான் நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்கிற சில தவறுகள் நம்மளை கொண்டு போய் எந்த தேசத்தில் விட்டுறோம், மோவாப் தேசத்தில் விட்டுறோம். இன்னைக்கு ஆண்டவர் அதே ரூத் நகோமியை குறித்து பேசுகிறார். வாசிப்போம். ரூத் 1ஆம் அதிகாரம் 20வது வசனம் தொடங்கி 22வது வசனம் வரை. ரூத் 1ஆவது அதிகாரம் 20வது வசனம் தொடங்கி 22வது வசனம் வரை. அதற்கு அவள் நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல், நகோமின்னு தயவு செஞ்சு என்னை கூப்பிடாதீங்க, மாறாள் என்று சொல்லுங்கள், மாறான்னு கூப்பிடுங்க, சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். பாருங்க, இந்த சிஸ்டர் என்ன சொல்றாங்க, யாரு கசப்பையிட்டாரா, சர்வ வல்லவர். சேட்டை யார் பண்ணான்னா நகோமியும் அந்த குடும்பம் தான் செஞ்சாங்க. ஆனா இப்ப யார் மேல பழி போகுது, ஆண்டவர் சர்வ வல்லவர் எனக்கு என்ன செஞ்சாரா, மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். 21வது வசனத்தை வாசிங்க. நான் நிறை உள்ளவளாய் போனேன். ஐயோ, அந்த 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 தாயோட இருதயம் எப்படி இருந்துக்கும், நிறை உள்ளவள்னா அவங்களுக்கு குறையே இல்லை. நிறை உள்ளவள் அப்படின்னாக்கா அவங்களுக்கு குறை இல்லை. அப்போ அந்த தேசத்தில் கொஞ்ச நாள் இருந்து அந்த நிறை உள்ளவளாக இருந்தவ அதை வச்சு சாப்பிட்ருக்க முடியும். வாசிங்கம்மா. கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்ப வர பண்ணினார். நிறைவுள்ளவளா போனாலா மோவாப் தேசத்துக்கு, எப்படி மறுபடியும் திரும்பி வராங்க, வெறுமையாய் திரும்பி வந்தா. கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி, கர்த்தர் என்னை என்ன படுத்தினாரா, சிறுமைப்படுத்தி, சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தியிருக்கையில், சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பானேன் என்றார். நீங்கள் என்னை நகோமி என்பானேன். இப்படி நகோமி மோவாயிலே ஸ்திரியான தன் மருமகள், இப்படி நகோமி மோவாபிய ஸ்திரியான தன் மருமகள் ரூத்தோடு கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்தாள். வாசி போதும் பாருங்க, நிறைவுள்ளவளா இருந்தவளாம் நகோமி. ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் அந்த மாதிரி சொல்றது கஷ்டம். ஏதாச்சும் ஒரு குறை இருக்குமா இல்லையா, அந்த காலத்தில் இருக்கும். நானும் அதை கடந்து தான் நான் வந்தேன். நிறைவாக தான் இருக்கும், உள்ள கரெக்டாக தான் இருக்கும், ஆனால் எனக்கு ஒரு குறை இருக்கும். அதில் அது ஒரு காரியத்தை வச்சு ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. குறை உள்ளவன்னு சொல்கிறிய, குறையை போய் பாரு அப்படின்னு சொல்லி ஒன்று கற்றுக் கொடுத்தாரு. ஆனால் அந்த நகோமி
அந்த பெத்லெஹேம் ஊர்லேருந்து மோவாக்கு போகிறப்ப நிறைவுள்ளவளாக இருந்தாலாம். திரும்பி வரும்போது எப்படி வெறுமையாய் வந்தாலாம். 2 காரியத்தை அங்கே ஆண்டுறாங்க. அவங்கள குறித்து நகோமி சொல்கிறாங்க, கர்த்தர் என்ன செய்தாருன்னு சொல்லி. 21வது வசனத்தை வாசிங்கம்மா. நான் நிறைவுள்ளவளாய் போனேன், நான் நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்ப வர பண்ணினார். கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்ப வர பண்ணினார். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி. வெயிட் பண்ணுங்க. முதலாவது கர்த்தர் எப்படி பண்ணாரா? அவங்கள கர்த்தர் சிறுமைப்படுத்தினாங்களாம். நகோமியை கர்த்தர் என்ன செய்தாரா? எங்க மோவாப் தேசத்தில் இருக்கும்போது நகோமியை சிறுமைப்படுத்தி. 1வது. 2வது வாசிங்க. என்னை வெறுமையாய் திரும்ப வர பண்ணி. கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில். நல்ல வேதத்தில் கவனமாக இருக்கணுமா? சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில். முதலாவது சிறுமைப்படுத்தினாரா? 2வது என்ன செய்தாரா? நல்லா சொல்லுங்க, வாயை திறந்தே. நல்லா எல்லாரும் சத்தமா. கிளேசப்படுத்தினாரா? என்ன பண்ணாரா? கிளேசப்படி. இந்த 2 காரியமும் ஏன் இது ஆண்டவர் செய்தார் அப்படின்னு செக் பண்ணும்போது ஆண்டவர்கிட்ட கேட்டேன், சிறுமைப்படுத்தி கிளேசப்படுத்தி ஏன் மோவாப் தேசத்தில் செஞ்சீங்க அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, உபாகமம் 8வது அதிகாரம் 2வது வசனத்துக்கு போவோம். ஒரு மனுஷனை ஆண்டவர் சும்மாலாம் சிரமப்படுத்த மாட்டார். அவருக்கு என்ன, ஒரு மனுஷன் நல்லா இருக்கிற மனுஷனை எல்லாத்தையும் பிடுங்கிட்டு கஷ்டப்படு பார்க்குறேன், நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு பார்க்குறேன் அப்படின்னு செய்வார் தெய்வம். அவர் நல்ல தெய்வம், ஐஸ்வர்யம் உள்ள தெய்வம். அவர்கிட்டேருந்து தான், அவர் கரத்திலேருந்து வாங்கி அவருக்கு தான் நம்ம கொடுக்குறோமா. அப்படிப்பட்ட தெய்வம் ஏன் இவங்களை சிறுமைப்படுத்தணும், ஏன் இவங்களை கிளேசப்படுத்தணும்? உபாகமம் 8வது அதிகாரம் அதன் 2வது வசனம். உபாகமம். உன் தேவனாகிய கர்த்தர். எல்லாம் எடுத்துட்டீங்களா? உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கு தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயே. ஏன் ஆண்டவர் சிறுமைப்படுத்துறார் என்பதை இந்த வசனத்துல சொல்லி கொடுக்கிறாரு. வாசிங்கம்மா, கரெக்டா வாசிங்க. தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ, தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ, கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்திலுள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்தரத்தில் நடத்தி வந்த எல்லா வழிகளையும் நினைப்பாயாக. ஆண்டவர் இங்க நகோமியை என்ன படுத்துறாரு? சிறுமைப்படுத்துறாரு. அதே தான் இஸ்ரவேல் ஜனங்களையும் செய்றாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் என்னத்துக்கு ரவுண்டு பண்ண வச்சார்னா, நீ நெசமாலுமே அப்போ 40 வருஷம் அடிமைத்தனத்தில் இருக்கும்போது ஜனங்களும் அவங்களுடைய கூக்குரல் கர்த்தருடைய சமூகத்துக்கு எட்டுச்சான். என்ன செஞ்சான்? ஆண்டவரே எங்களை காப்பாற்ற மாட்டிங்களா, இவங்க எங்கள் மேலே இன்னும் வெயிட்டை வச்சுக்கிட்டே இருக்காங்க, எங்களுக்கு வேலையை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, நாங்கள் அடிமைகளாக இருந்துக்கிட்டே இருக்கிறோன்னு சொல்கிற ஒரு கூக்குரல் 430 வருஷம் கழித்து ஆண்டோடைய காதுக்கு என்ன செய்தான்? எட்டுது. அப்போ எட்டும்போது அங்கே ஆண்டர் என்ன செய்கிறாரு? மோசேவை வச்சு ஜனங்களை இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கூட்டிகிட்டு வந்து 40 நாளில் வனாந்தரத்தில் பயணம் போகிறத எத்தனை வருஷமாக மாற்றி விட்டார்? 40 வருஷமாக மாற்றி விட்டாராம். ஏன் தெரியுமா? அங்கே சிறுமப்படுத்துகிறாரு ஜனங்களை. எதுக்கு? நீ என்னுடைய கட்டளைகளை கை கொள்ளுவியா கொள்ள மாட்டியா அப்படின்ட்டுனே அங்கே ஆண்டவர் அவ்வளோ அழகாக சொல்கிறாரு. நீ தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து, அது அவருக்கு தெரியறது இல்லையா? நீ என்னுடைய கட்டளையை கை கொள்வியா இல்லையான்னு எனக்கு நீ யாருன்னு எனக்கு தெரியும். எங்கள் பாசம் சொல்வார், பெரிய பெல்ட்டுன்னுவார். அந்த மாதிரி உன் பெல்ட் எனக்கு தெரியும் ஆண்டவர் சொல்வார். அந்த மாதிரி நீ கை கொள்வியா கை கொள்ள மாட்டியான்னு எனக்கு தெரியும். நீ எந்த நேரத்தில் என்ன தூஷித்துட்டு போவேன்னு தெரியும். யூதாஸ் கூடயே இருந்தார். 12 பேரில் அந்த யூதாஸ் என்ன செஞ்சார்? கூடி காட்டி கொடுக்குற யூதாஸ் கூடயே இருந்தார். அவருக்கு தெரியும் இவன் தான் என்னை காட்டி கொடுக்க போகிறான்னு தெரியும். ஆனால் கூட வச்சுருந்தார்.
ஆனால் யூதாசுக்கு தெரியாது, அவன் தான் காட்டி கொடுக்க போகிறவன், அவனால தான் கர்த்தர் சிலுவைக்கு போக போகிறாருன்னு யூதாசுக்கு தெரியாது. இங்கே சொல்கிறாரு, நீ என் கட்டளையை கை கொள்வியா இல்லையான்னு எனக்கு தெரியும், ஆனால் அது உனக்கு தெரியணும். நீ அந்த 40 வருஷ காலத்தில் எங்கே என்னை மறுதளிக்கிற, எங்கே என் நாமத்தை தூஷிக்கிற, எங்கே என்னை தெய்வமாக ஏற்றுக்கொள்ளுற, எங்கே நான் தேவை இல்லைன்னு நினைக்கிற. ஒரு சாப்பாடுக்கு என்ன செய்கிறாங்க, என்னை அங்கேருந்து இங்கே தான் கொண்டு வந்தீங்களா, நாங்கள் பேசாமல் எங்கேயும் செத்துருப்போம், எகிப்துலேயே செத்துருப்போமே, அங்கேருந்து கூட்டிகிட்டு வரீங்க வனாந்தரத்துக்கு, ஏன் எங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, மோசையோட சண்டை போடுறாங்க. இப்படி தன்னுடைய இருதயத்தை அறியும்படி, யார் அறியுமா, யார் தேவன் அறியணுமா, நம்ம இருதயத்தை நம்மளே அறியும்படி. வாசிங்கம்மா அதை 2வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும், உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ, நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும், உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு உன்னை இந்த 40 வருஷம் அளவும், பாருங்க, உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த. எங்க நடத்தி வந்தாரா? வனாந்தரத்திலே. வனாந்தரத்துல தான் கர்த்தர் என்ன செய்வாரா, நம்முடைய இருதயத்தை நான் யாருன்னு நமக்கு காட்டுவாராம். இல்லைங்க, நான் யாருன்னு கர்த்தர் இன்னைக்கு என்ன காட்டுக்க போறாரு. சொல்லுங்க பாப்போம், நான் யாருன்னு கர்த்தர் காட்ட போறாரு. சொல்லுங்க ஆண்டி. இன்னைக்கு கர்த்தர் சில நேரம் நம்முடைய ஜனங்களை வனாந்தரத்தில் ஏன் நடத்துறாருன்னா, நம்ம என்ன செய்யறோம் நமக்கே தெரிய மாட்டேங்குது. நம்ம நினைக்கிறோம் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரோம், இருக்கோம், சத்தியத்தை கேட்குறோம், கர்த்தருக்கு அந்த டியூட்டி செஞ்சுட்டு போகிறோம். இப்போ என்ன செய்கிறோம், நம்ம அநேகர் என்ன செய்கிறோம், டியூட்டி முடிஞ்சிருச்சு, ஞாயிற்றுக்கிழமையானால் ஆலயத்துக்கு வரணும், மற்ற கூட்டமாக விசேஷ கூட்டமாக வருவோம், காணிக்கை போடுவோம், முடிஞ்சால் தசம் பாகம் போடுவோம், முடியலன்னா அதுவும் போட வேணாம் அவர் என்ன செஞ்சிருவான், டியூட்டி, என் டியூட்டி ஆண்டு பார்ப்பார் என்ன. இன்றைக்கி ஆண்டு அங்கே நகோமிட்ட நீ யார், ஏன் உன்னை சம்பூர்ணமாக வச்ச தேசத்தை விட்டு நீ ஏன் அங்கே போன, உன் இருதயத்துக்குள்ளே என்ன இருக்குது, நீ யாருன்னு ஒன்றுகிட்ட காட்டதான் இவ்வளோ என்னது சிறுமை உன் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி ஆண்டு நகோமிட்ட காட்டுறாரு. ஆமேன். எதன் வழியாக நடத்தி வந்தாரா, வனாந்தரத்தில் நடத்தி வந்தாரா. ஏன் இந்த வனாந்தரம் தெரியுமா, சில நேரம் வனாந்தரம்னா எப்படி இருக்கும், வா டூருக்கு போகிற இடமா அது. நீங்கள் சொல்லுங்கள், யாராச்சும் வனாந்தரத்துக்கு டூர் போவாங்களா? அது யாருக்குமே பிடிக்காத இடம். வெயில் பிடிக்குமா? வா எவ்வளோ அழகாக இருக்குது வெயில், சூரியன் தூரமாக இருக்குமா, அது மறைக்கும் போது சூரியன் அழகு பார்ப்போம், அதே உச்சி நேரம் அடிக்கும் போது இது என்னடா வெயில் அப்படின்னு நினைப்போம். ஆமாம் தானே, மனுஷனோட இருதயம் பாருங்க, அந்த இயற்கைக்கே தெரியும், இது நான் மறைஞ்சா என்னை அழகுன்னு சொல்லும், நான் நல்லா உதிச்சு உனக்கு இதுக்கு துணி காய வைக்கும் போது என்னை சீன்னு சொல்லும் அப்படின்னு இயற்கைக்கே தெரியும். ஆமாவா இல்லையா? அப்போ வனாந்தரத்துக்கு யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, ஆசையாக போக மாட்டாங்க. சில நேரம் தள்ளப்படுவோம், வனாந்தரத்தின் வழியாக நம்ம என்ன செய்வோம், தள்ளப்பட்டுருவோம். ஏன் வனாந்தரத்தில் சில நேரம் வனாந்தர ஜீவியம் நமக்கு அவசியம். வனாந்தர ஜீவியம் கிறிஸ்துவங்களுக்கு என்னது அவசியம் பாருங்க. சரியாக ஓடிக்கிட்டே இருந்துச்சுன்னா நம்ம வண்டி எங்கேயோ போய் கடைசியாக ஓட்ட விழுவ போகுதுன்னு அர்த்தம். முன்னைக்கே விழுந்து எந்திரிச்சு அப்போ ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுங்களேன், நம்ம என்ன செய்வோம், இறங்கி போய் செக் பண்ணுவோம். செக் பண்ணும்போது ஒரு பிரச்சனை இருக்கிற இடத்துல 2-3 பிரச்சனையை கண்டுபிடிச்சிடுவோம். அப்போ என்ன செய்வோம், சரிப்படுத்திட்டு அடுத்து 2 தடவை உழுவுறத இங்கே சரிப்படுத்திடுவோம். இந்த விழுகையில் என்ன செஞ்சிருவோம், சரிப்படுத்திடுவோம். அப்போ ஓடிக்கிட்டே இருக்கோம். ஓடும்போது மறுபடியும் அது ஒரு ரிலாக்ஸ் ஆகிடும், அதான் செஞ்சிட்டோமே அப்படின்னு ஒரு ரிலாக்ஸ் வரும்போது அங்கே ஒரு திரும்பவும் வண்டி என்ன செய்யும், தடம் புரளும். என்ன செய்யும், நம்ம ரயில் என்ன செய்யும், தடம் புரண்டு போய் விழும். அப்போ ஒவ்வொரு தடவையும் நின்று நிதானிச்சிடணும். சங்கீத புஸ்தகத்தில் சேலா அப்படின்னு இருக்குல்ல, அதுக்கு என்ன அர்த்தம்னா நிறுத்தி சிந்தனை செய். ஒவ்வொரு அதிகாரத்துலேயும் அங்கே கீழே சேலான்னு இருக்கும். அது என்னன்னா, அந்த வசனத்தை படிச்சுட்ட கிடுகிடுன்னு ஓடாத, நிறுத்தி அதை தியானி.
நிறுத்தி உன் வாழ்க்கையை யோசி. நீ சரியாக தான் ஓடுறியா? சரியாக ஓடிக்கிட்டு இருக்கிறியா? இல்லை எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஓடுறியா? நபகோமி வாழ்க்கையில் அப்படி தான். கணவரை பிடிச்சிட்டு ஓடினார். என் கணவரை ஏன்னா அங்கே எப்படி இருந்தாங்களா, நிறைவுள்ளவளாக இருந்தாலாம். ஏன் கணவர் 2 மகன் ஆண் பிள்ளையை பெற்றுட்டா அந்த அம்மாமார்களுக்கெல்லாம் என்னது, நான் வாழ்ந்துருவேன், நான் இருந்துருவேன், என் பையன் என்னை பார்த்துக்குவான் அப்படின்ற ஒரு என்ன வந்துடும், உணர்வு வந்துடும். இன்னும் கர்த்தர் தான் கடைசி வரைக்கும் நம்மளை. நகோமி பாருங்க, போய் இருந்தா நம்மளை நடத்துவாங்க அப்படின்னு போன இடத்துல அவங்களுக்கு எதிர்பாராத ஒரு சம்பவம், சிறுமை, பயங்கர சிறுமை. அந்த சிறுமை வனாந்தரத்தின் வழியாக நடத்தி கூட்டிட்டு போச்சான். யாரெல்லாம் அந்த வனாந்தரத்தில் இருந்தால் தெரியுமா? வேதத்தில் சில நேரம் ஏன் கர்த்தர் அந்த வனாந்தரத்துக்குள்ளே நம்மளை நடத்தினார்னா, நம்மளை சோதிக்க நம்மளை அந்த வனாந்தரத்தின் வழியாக நடத்துவாராம். எதுக்கு? சோதிக்க. அப்படியாப்பட்ட தெய்வமே இறங்கி வந்து அவருடைய ஜீவனையே கொடுக்கறதுக்கு வந்துட்டார். குமாரன் வந்துட்டார். அவரை சோதிக்க பிதா என்ன செய்கிறாரு? பரிசுத்த ஆவியானவரால் வனாந்தரத்துக்கு அனுப்பப்படுறாரு. வனாந்தரத்துக்கு போ, நீ உண்மையாக என் குமாரனா பாருங்க. தெய்வம் 100க்கு 100 தெய்வமாக இருந்தவர் பூமிக்கு இறங்கி வராரு. அவரை ஆவியானவரால் ஆவியானவர் மூலிமா சாத்தா சோதிக்கும்படியாக வனாந்தரத்துக்கு என்ன செய்யப்படுறாரு? அனுப்பப்படுகிறார். நம்ம வனாந்தரத்தின் வாழ்க்கைக்குள்ளே நம்ம போனோம்னா நம்ம நினச்சிக்கணும், கர்த்தர் நம்மளை சோதிப்பார். சோதித்த பிறகு நம்ம பொன்னாய் புடமிடுவோம். ஹல்லேலூயா. பொன்னாக இருக்கணும். சோதனை வந்துருச்சுன்னா அங்கே இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சூட்லே தண்ணி இல்லாமல், தண்ணின்னா என்ன? பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளம். அந்த வனாந்தரத்தில் நமக்கு தண்ணி இல்லாமல் என்ன செஞ்சிருவோம்? அங்கேயே மாண்டு போயிடுவோம். அந்த சோதனை நேரத்தில் பரிசுத்த ஆவியானவரை நம்ம கூப்பிட்டுருணும். ஆவியானவரே வாங்க, அவர் கற்றுக் கொடுப்பார். ஆமென். 40 நாள் தண்ணி சாப்பாடு இல்லாமல் தெய்வம் போனாராம் வனாந்தரத்துக்குள்ளே நமக்காக. ஆமென். முதலாவது சோதிக்க எதன் வழியாக போவோம்? வனாந்தரத்தின் வழியாக. 2வது கர்த்தர் தீர்ப்பு கொடுக்கும்படியாக நம்ம வனாந்தரத்தின் வழியாக நடத்தி செல்வாராம். எப்படி செய்வா? என்னத்துக்கு? தீர்ப்பு. பாருங்க, ஏதேன் தோட்டம் வந்து ஒரு 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 குறைவே இல்லாத ஒரு தோட்டமா. ஆதாமும் ஏவாளையும் தெய்வம் படைச்சிட்டு ஏதேன் தோட்டத்துக்குள்ளே வச்சுருந்தாராம். கீழ்ப்படியில் என்னன்னு கீழ்ப்படியாதனால எங்கே ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியாக்கினதுனால அவங்க சில வனாந்தரத்தின் வழியாக போக வேண்டிய பாதைகள் இருந்துச்சு. ஆமாவா? சாவு என்கிற ஒரு வனாந்தரம் அவங்களுக்குள்ளே வந்துச்சு. சில நேரம் நமக்கு கீழ்ப்படியிலன்னு வச்சிங்களேன், நம்ம என்ன தான் ஆயிடுறோம்? ஆவிக்குரிய மரணம் நமக்கு வந்துடும். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய ஜீவியம். தீர்ப்பு கொடுக்கிற இடம் ஒரு வனாந்தரம். முதலாவது சோதிக்கிற இடம், 2வது தீர்ப்பு கொடுக்கிற இடம், 3வது வெளிப்பாடு அந்த வனாந்தரத்தில் தான் நமக்கு கிடைக்கும். எங்கே கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? வெளிப்பாடு. கர்த்தர் பேசுகிறது அங்கே தான் கிடைக்கும். நீங்கள் நல்லா சேமமாக சம்பூர்ணமாக சாப்பிட்டு நல்லா திருப்தியாக இருங்களேன், கர்த்தர் பேசுகிறது காதுக்கே விளங்காது. ஏன்னா நம்ம சாப்பிட்றது வயிற்றுலேருந்து தொண்டை வரைக்கும் சாப்பிட்ருப்போம், அடைச்சிடும் நம்ம காதெல்லாம் கடிச்சு. கர்த்தர் பேசுகிறது கூட நமக்கு விளங்காது. தான் சம்பூர்ணமாக இருக்கமே. கர்த்தர் பேசினா கிடைக்கிற ஆசீர்வாதம் எல்லாம் கர்த்தர்லேருந்து வருதுன்னே நினச்சி நம்ம என்ன செஞ்சுருவோம்? நம்மளை ஏமாற்றிக்கொள்வோம். இல்லை, சில வனாந்தரத்தின் வழியாக கர்த்தர் நடத்தும் போது வெளிப்பாடை கொடுப்பாரு. யாருக்கு வெளிப்பாடை கொடுத்தாரு? மோசே அந்த முட்செடியில் தோன்றும் போது ஆண்டவர் முட்செடியில் அக்கினியாய் தோன்றி மோசையோட ஆண்டவர் பேசினார். ஆமென். அப்போ யார் என்ன பேசுகிறாரு? உன் மூலியமாக எனக்கு ஒரு சித்தம் இருக்குது, போ எகிப்து ஜனங்க அவங்களுடைய கூக்குரல் என்னுடைய சமூகத்தை வந்துட்டுது, நீ போ. மோசே என்ன நல்ல 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 எல்லாத்துலேயும் தேர்ந்தவரா? திக்குவாய். அவர் திக்குவாய், மந்தவாய், ஒரு 7-6 ரீசன் சொல்லியிருப்பார். நான் திக்குவாயி, நான் பேசுகிறத யாரும் கேட்க மாட்டாங்க, நான் பேசி முடிக்கிறக்காட்டியும் அவன் வேறு வேலையை செஞ்சுட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லி ஆண்டர்கிட்டே ரீசன் கொடுப்பாரு. இல்லை, ஓ மூலியமாக எனக்கு சித்தம் இருக்குன்னு வனாந்தரத்தில் ஆண்டவர் யார்கிட்ட பேசுவார்? வெளிப்பாடுகளை நம்ம இடத்துல பேசுவார். அல்லேலூயா. 4வது அந்த வனாந்தரம் தான் நம்ம அடைக்கலமாய் தேடி போகிற ஒரு இடம். யாராச்சும் வனாந்தரத்தில் அடைக்கலத்தை தேடுவாங்களா? நீங்கள் சொல்லுங்கள். ஒன்றும் இல்லாத இடத்துல போய் அடைக்கலத்தை தேடுவாங்களா? ஆனால் அங்கே தான் ஆண்டவர் பயங்கரமாக உள்ளே மறைச்சி வச்சு பெரிய காரியத்தை செய்ய எழுப்பார். எலியா என்ன செய்கிறாரு? எசபேலை போய் பார்த்துட்டு, எசபேல் கொல்ல வரான்னு சொன்னனே,
விறுவிறுன்னு ஓடி போய் சூறைச்செடியில் வனாந்திரத்தில் இப்போ பயணம் சென்று சூறைச்செடிக்கு கீழே போய் ஒளிஞ்சிக்கிட்டாராம். அது அடைக்கலம். 3 வருஷம் அதுக்குள்ளே ஒளிந்திருந்து காகம் வந்து அப்பத்தையும் இறைச்சியும் தண்ணியும் கொடுத்து அவரை பாதுகாத்து கொண்டுச்சான். அது அடைக்கலமாக இருக்கிற ஒரு இடம். இந்த வனாந்தரத்தை பாதையில் நம்ம கடந்துட்டோன்னு வச்சுக்கிங்களேன், அடுத்தது ஜெயம். ஆமேன். நகோமி இந்த 4 காரியத்திலும் கடந்து போனாங்க. அந்த மோவாப் நகோமிக்கு என்ன இடமா ஆணுச்சு? வனாந்தரமாக இருந்துச்சு. சிறுமைப்படுத்துகிறாரு ஆண்டவர். சிறுமைப்படுத்துகிறாருன்னா நம்மளை அப்படி வச்சுருக்க மாட்டார். நம்மளை சிறுமைப்படுத்துகிறாருன்னா மறுபடியுமா எழுப்பி கொண்டு வந்து இன்னொரு மகிமையான காரியத்தை செய்ய. முதலாவது சிறுமைப்படுத்துகிறாரு. என்னத்தினால சிறுமைப்படுத்துகிறாரு? அவருடைய கட்டளைகளை கை கொள்கிறோமா இல்லையா என்பதை யார் அறிஞ்சுக்கணுமா? நம்ம அறிஞ்சுக்கணுமா? நம்மளுடைய இருதயத்தின் நினைவை நம்ம அறியணும்னு சொல்லி சிறுமைப்படுத்தி எது வழியாக நடத்தி கூட்டிகிட்டு போகிறாரு? வனாந்திரத்தின் வழியாக 4 காரியத்தை அந்த இடத்துல கற்றுக் கொடுப்பார். என்னென்ன? சோதிப்பார். 2வது தீர்ப்பு. சோதிச்சார். கணவன் இழந்தார். அப்பயே நகோமிக்கு ஒரு உணர்வு வந்திருக்கணும். நோ, நான் அங்கே நிறைவுள்ளவளாக இருந்தேன், இங்கே வந்தோன்னே என் கணவர் இறந்துட்டாரு, என்ன காரியம் அப்படின்னு அவங்க என்ன செஞ்சுருக்கணும்? தெளிந்தவர்களாக இருக்கணும். தெரியல. 2வது என்ன செய்கிறார் ஆண்டவர்? அங்கே தீர்ப்பை கொடுக்குறாரு. என்ன? உன் சந்ததியில் உன் மூலியமாக வந்தவங்களும் உனக்காக வந்தவர் என்ன செஞ்சாங்க? இறந்துட்டாங்க. இனி அவங்களுக்கு சந்ததி இல்லை. நகோமிக்கு சந்ததி இல்லை. கல்யாணம் பண்ணுற அளவுக்கு ஒரு பிள்ளைங்க வளர்ந்துருச்சிங்க வச்சுங்க. இப்போ கண்டிப்பாக கல்யாணம் பண்ண முடியுமா? அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 60-65 வயசு இருக்கும். பையனுக்கு ஏன்னா தலையை எடுத்துட்டாங்களே. இஸ்ரவேலில் யூத ஜனங்கள் 30 வயசில் தான் வாலிபன்ற ஒரு பேர் எடுப்பாங்களாம். அதுக்கப்புறம் தான் திருமணம் பண்ணுவாங்களாம். அப்போ கண்டிப்பாக வயசாகிருக்கும். இனி என் மூலியமாக சந்ததியே இல்லை. தீர்ப்பு செய்கிறாரு. ஆனால் தீர்ப்பு செய்த பிறகு அவங்களுக்கு ஒரு வெளிப்பாடு வருது. என்ன வெளிப்பாடு? கர்த்தர் யூதா தேசத்தில் தம்முடைய ஜனங்களுக்கு என்னத்தை கொடுக்குறாரு? ஆகாரத்தை கொடுக்குறாரு என்று சொல்லி. ஆமேன். மறுபடியுமாய் அந்த பட்டணத்துக்கே அடைக்கலம் புக போகிறாங்க. ஆமேன். இந்த 4 காரியம். 2வது கிளேசப்படுத்துவாரா ஆண்டவர். என்ன செய்கிறாரா? கிளேசப்படுத்துவார். வாசிப்போம். 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 35வது வசனம். 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 35வது வசனம். ஏன் கிளேசப்படுத்துறார் ஆண்டவர் நம்மளை? நம்ம நினைப்போம் கர்த்தர் கிளேசப்படுத்துறாரு, கர்த்தர் என்னை சிக்ஷிக்கிறாரு, கர்த்தர் என்னை தண்டிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. சில நேரம் கர்த்தர் நம்மளை சிறுமைப்படுத்துவதும் நம்மளை கிளேசப்படுத்துவதும் நமக்கு நல்லது. ஆமேன். வாசிப்போம். 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 35வது வசனம். 8வது அதிகாரம் 35வது வசனம். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 35வது வசனம். அவர்கள் உமக்கு விரோதமாய் பாவம் செய்ததினால் வானம் அடைக்கப்பட்டு நகோமிக்கு இப்போ வானம் அடைக்கப்பட்டு எல்லாம் ஆஃப். கர்த்தர் பேசுகிறாரா? கர்த்தர் இருக்கிறாரா? என் தெய்வம் இருக்கிறாரா? யார் இந்த அனுபவத்துக்குள்ளே போயிருக்கா? தெய்வம் இருக்கிறாரா இல்லையா? யாராச்சும் போயிருக்கீங்களா அந்த அனுபவத்துக்குள்ளே? என்ன பார்க்குறாரா இல்லையா? இருக்கா? வாழ்க்கையில் இருக்கா? கர்த்தர் பார்க்குறாரா இல்லையா? ஐயோ எனக்கெலாம் இருக்குது, பயங்கரமாக இருக்குது. அப்படி நமக்கு தெரியும் அவர் பார்க்குறாருன்னு தெரியும். ஆனால் ஆஃபாக இருப்பார், விட்டுருப்பார் நம்மளை, அந்த பாதையில் நடக்க விடுவார். வாசிங்க. மழை பெய்யாதிருக்கும் போது முதலேருந்து வாசிங்கம்மா. அவர்கள் உமக்கு விரோதமாய் பாவம் செய்ததினால் வானம் அடைப்பட்டு மழை பெய்யாதிருக்கும் போது வானம் அடைச்சிருச்சுன்னு வச்சுங்களேன். நம்மளை யார் இப்போ நடத்தி வர்றாருன்னா, பாஸ்டர் பேசுகிறாரு, ஆனால் ஆலயத்தில் இல்லாத போது, பாஸ்டர் உங்கள் கூட இல்லாத போது யார் தெரியுமா அவங்களை நடத்தி வருவாவா? பரிசுத்த ஆவியானவர். அங்கே வானம் அடைப்பட்டுருச்சுன்னா பரிசுத்த ஆவியானவர் ஆஃபில் இருப்பார். அவர் எனக்கு கொடுக்கல, அப்போ என்னால் உன்னை நடத்த முடிய கொஞ்சம் கஷ்டம். மழை தண்ணீர் அப்படின்னாலே யாருக்கு சமம்?
பரிசுத்த ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார்னு ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம்ல. அப்போ மழை தண்ணீர் அதுன்னு வந்தாலே பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வாரா? வாசிங்க. மழை பெய்யாது இருக்குமா? அது மழை பெய்யாதான். பரிசுத்த ஆவியானவர் நம்மளை நடத்த மாட்டாராம், நம்மளை விட்டு தூரமா போய் நிற்பாராம். வாசிங்க. அவர்கள் இந்த ஸ்தலத்துக்கு நேராக விண்ணப்பம் செய்து உம்முடைய நாமத்தை அறிக்கை பண்ணி தங்களை தேவரீர் கிளேசப்படுத்துகையில் தங்கள் பாவங்களை விட்டு திரும்பினார். பாருங்க, ஏன் கிளேசப்படுத்துவாரா? மறுபடியும் அந்த கடைசி வசனத்தை மட்டும் படிங்க. தங்களை தேவரீர் கிளேசப்படுத்துகையில், நீங்க என்ன கிளேசப்படுத்துகையில் தங்கள் பாவங்களை விட்டு திரும்பினால், தங்கள் பாவங்களை விட்டு திரும்பும்படியா ஆண்டவர் நம்மளை என்ன செய்வாராம்? கிளேசப்படுத்துவாராம். கிளேசப்படுத்துகிறதுக்கு காரணமே, உன் பாவத்தை நீ உணரு, அதை விட்டு திரும்பு. அதை விட்டு திரும்பினாதான் மறுபடியும் மழை பெய்யும் உனக்கு. இல்லைன்னா மழை பெய்யாது. மறுபடியும் நீ நிறைவுள்ளவளாக இருக்க மாட்ட. மறுபடியும் நான் உனக்கு வச்சிருந்த ஆசீர்வாதத்தை உன்னால் பெற முடியாதுன்னு என்ன வசனம் சொல்லுது? மறுபடியும் தன் பாவத்தை விட்டு திரும்பினால் பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு உமது அடியாரும். சரி, எப்போ பாவத்தை விட்டு நம்ம திரும்புகிறோமோ, பாவம் சொன்னால் நம்முடைய மீறுதல்கள், நமக்கு பாவமாக அது கண்ணுக்கு தெரியாது, ஆனால் அது ஒரு மீறுதலாக இருக்கும். பாவம்னா என்னவா நினைப்போம்? பாவம்னா என்ன சொல்லலாம்? என்னென்ன காரியத்தை சொல்லலாம் பாவம்னு சொன்னால்? பொய் சொல்கிறது. பொய் என்ன சின்ன சின்ன பிள்ளைங்களா இருக்கிறீங்க? பொய் சொல்கிறது ஒரு பாவம். வேற கீழ்படியாதது பாவம். நல்ல இருதயத்தில் கை சொல்லுங்க. எதெல்லாம் பாவமாக இருக்கோ அந்த பாவம் சில நேரம் நமக்கு எப்படி தெரியாதா? அது பெருசாக இருக்காதான். அதான் அந்த பாவத்தையும் மீறுதலையும் கவனமாக நம்ம ஆராய்ஞ்சிடணுமா. இப்போ நகோமிக்கு அது பாவமாகவே இருந்திருக்காது. புருஷனை நம்பி தானே போனேன், என் கணவரை நம்பி தானே போனேன். என் கணவர் அவர் ஒரு நல்ல ஒரு வேதத்தில் அறிஞ்சவர். அவரோட சந்ததியை பார்த்தீங்கன்னா இந்த சந்ததி மூலியமாக தான், நகோமி சந்ததி மூலியமாக தான் யார் வரா பூமிக்கு? எல்லாம் ரூத்து சந்ததின்னு சொல்கிறாங்க. ஆனால் நகோமியின் சந்ததி கூட இருக்குது. அதன் மூலியமாக தான் தாவீதின் குமாரன் பூமிக்கு வராரு. அப்போ இந்த சந்ததி ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. அப்போ இவங்க பார்வைக்கு அது பெருசாகவே தெரிஞ்சுக்காரு. என் கணவர் ஜெபிக்கிறவர், என் கணவர் தேவனோட பேசுகிறவர், என் கணவர் வாரத்தில் 3 நாள் உபவாசம் பண்ணுகிறவர், என் கணவர் ஆராதிக்கிறவர் அப்படின்ட்டு என்ன செய்வோம்? கணவரை நம்பியே பின்னாடி போவோம். இப்படி போகும்போது ஆண்டவர் நகோமியும் கண்டிப்பாக அவங்க என்ன செஞ்சுப்பாங்க? புருஷனை நம்பி தானே போயிருப்பாங்க. ஆனால் அந்த நம்பிக்கைக்கு தகுந்த மாதிரி இருந்துச்சா? நம்பினவனே போயிட்டாரு. போன பிறகு மறுபடியும் ஏன் பஞ்சம்? சில நேரம் ஏன் நம்முடைய வாழ்க்கையில் பஞ்சம் வருதுமா? அந்த பஞ்சத்தை அவங்க இது கர்த்தர் என்னமோ செய்கிறாருன்னு எடுத்துக்கொள்ளாமல் கணவனை நம்பி போனதுனால பாருங்கள் என்னத்தினால பஞ்சம் வரும் அப்படின்றத வாசிப்போம். 37வது வசனம் வாசிங்க மாதிரிலே. தேசத்திலே பஞ்சம் உண்டாகிற போதும் கொள்ளை நோய் உண்டாகிற போதும் வறட்சி சாவி வெட்டுக்கிளி பச்சைக்கிளி உண்டாகிற போதும் அதனால் வாதைன்னு அர்த்தம். இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா வாதை வரும்போதும் அவர்கள் சத்துருக்கள் தேசத்தில் உள்ள பட்டணங்களை முற்றுகை போடுகிற போதும் யாதொரு வாதையாகிலும் யாதொரு வியாதியாகிலும் வருகிற போது உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல் அனைவரிலும் எந்த மனுஷனாலிலும் தன் இருதயத்தின் வாதையை உணர்ந்து இந்த ஆலயத்துக்குள் நேராக தன் கைகளை விரித்து செய்யும் சகல விண்ணப்பத்தையும் சகல வேண்டுதலையும் உம்முடைய வாஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவர் கேட்டு மன்னித்து. ஓகே, இங்க 37வது வசனம் சொல்லுது பஞ்சம் அந்த தேசத்தில் ஏன் வருது, பஞ்சம் எதுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே 40வது வசனம் சொல்லுது அந்த பஞ்சம் வர்றதுனால கர்த்தர் நமக்கு என்ன செய்வாராம்?
தேவரீர் எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்தில் அவர்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு பயப்படும்படிக்கு தேவரீர் ஒருவரே எல்லா மனுபுத்திரரின் இருதயத்தையும் அறிந்தவராததால் நீர் அவனவன் இருதயத்தை அறிந்திருக்கிறபடியே நீர் அவனவன் இருதயத்தை அறிந்திருக்கிற அவனவனுடைய வழிகளுக்கு தக்கதாக செய்து அவனுக்கு பலன் அளிப்பாராம். பஞ்சம் நம்முடைய நிறைவுள்ளவளாக இருந்த அந்த பெத்லகேம் பட்டணத்தில் யூதா தேசத்தில் பஞ்சம் வரும்போது ஆண்டவர் எதுக்கு பஞ்சத்தை? இருதயத்தை சோதிக்க. உனக்கு எல்லாமே நிறைவாக இருக்குது. யோபுவை சாத்தான் பூமி எங்கும் சுற்றி திரிஞ்சு வந்து ஆண்டுகிட்ட நிற்கிறான். எங்கே போன, என்ன செஞ்ச, என் தாசனாகிய யோபு மேலே உன் கண்ணு போணுச்சா? ஆமாம், நீங்கள் எல்லாத்தையும் நிறைவாக கொடுத்துருக்கீங்க, நான் போய் செக் பண்ணி பார்க்குறேன். சாத்தான் வந்து நிற்கிறான். ஆனால் இங்கே பஞ்சம் கர்த்தர் கொடுத்து செக் பண்ணுறாரு. சில நேரம் அந்த யார் நம்மளை சோதிக்கிறார் என்பதை மறந்துட்டு நம்ம என்ன செஞ்சிருவோம்? நிறைவுள்ளவெல்லாம் இருக்கும் போதே தூக்கிட்டு போயிடுறது. எல்லாத்தையும் விளந்து எல்லாமே போய் அதுக்கப்புறம் வந்து தெளிஞ்சு ஐயோ விட்ட வருஷத்தை எப்படி நம்ம பிடிக்க முடியும்? 20 வயசில் ஒரு பொண்ணு திருமணம் பண்ணிருச்சுன்னு வச்சுக்கோங்க. தன்னை சரியாக பார்க்க முடியாத ஒரு பையனை திருமணம் பண்ணிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அது எத்தனை வருஷத்தை மறுபடியும் அதோடைய வாழ்க்கையை திருப்பி எடுக்க முடியுமா? அது எத்தனை பெண்களை நம்ம பார்த்துருக்கோம். அது ரொம்ப கஷ்டம். நம்பினவன் விட்டுட்டு போகும்போதும் நம்பினவர்கள் நம்மளை கைவிடும் போதும் ஐயோ அந்த வாலிப பிள்ளையோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? அந்த சூழ்நிலை எப்படி இருக்கும்? விட்ட வருஷத்தை அது எப்படி மறுபடியும் பிடிக்கும்? இள வயதில் ஓடுற ஓட்டத்துக்கு கர்த்தருக்காக ஓடுற நேரத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த அநேக நாட்கள் நேரத்தில் இப்போ அந்நியர்களை திருமணம் பண்ணி கர்த்தருக்காக ஊழியம் செய்ய முடியாமல், கர்த்தருக்காக எந்திரிச்சு காரியங்களை நடப்பிக்க முடியாமல், மனுஷனை நம்பி கர்த்தர் கட்டளையிட்ட என்னுடைய கற்பனைகளை நீ வச்சிருக்கிறியா, கட்டளையை கை கொள்றியா இல்லையான்னு சோதிக்கும்படியா ஒரு சோதனை வரும்போது அதில் தோல்வி பெறதுனால வருஷங்களை திரும்பி அந்த பெண்களால் எடுக்கவே முடியல. ஆமே, சில நேரம் கர்த்தருக்கு நம்ம நன்றி சொல்லணும். கிருபையாய் பாதுகாத்து கொண்டாரே, கிருபையாய் நம்மளை நடத்தி வந்தாரே. என் வாலிப நாட்கள்லாம் எங்கள் அம்மாவுக்கு நான் நன்றி சொல்லணும். எனக்கு தெரியாது, செபிக்க தெரியாது. அந்த நாட்களில் என்னுடைய வாலிப நாட்களில் எனக்கு என்னுடைய வாழ்க்கைக்கு வாலிப பிள்ளைகள் அப்படி தான். வாலிபர்கள் அந்த ஸ்டேஜை தாண்டினா தான் அந்த உணர்வு வரும். ஆனால் யார் தெரியுமா அந்த பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு? யார் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பார்ப்ப? அந்த வீட்டில் இருக்கிற தாயும் தகப்பனும் தான். ஆமேன். கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். என்னுடைய வாலிப நாட்களில் கர்த்தர் கொடுத்த தாய்க்காக ஜெபத்தினாலே என்னை பாதுகாத்தாங்க. எனக்கு நான் திருமணத்துக்கு கூட எப்படி தருமா ஆண்டுகிட்ட போய் எனக்கு இப்படி அதுக்கெல்லாம் ஜெபிக்க தெரியல. அதுக்குன்னு ஆசை இருந்தது. ஏசப்பா கல்யாணம் பண்ணுமா, மாப்பிள்ளை கொடுங்க அப்படின்னு தான் பேசுகிறேன். கேட்க மாட்டேன், இதுக்கப்புறம் எனக்கு கேட்க தெரியல அப்படின்ட்டுன்னு. ஆனால் கர்த்தர் அந்த ஜெபங்களை கேட்டு, தாயோட ஜெபத்தை கேட்டு கர்த்தர் கிருபையாய் நடத்தி வந்தார். ஆமென். ஜெபம் ஒரு பயங்கர வலிமை உள்ளது. ஜெபம் நம்மளை காலை சறுக்காமல் பார்த்துக்குமா. ஆமென். சில நேரம் பஞ்சம் நம்முடைய வாழ்க்கையில் வரும். எப்படி வரும்? காசு இல்லைன்னா வரும். காசு இல்லாதது ஒரு பஞ்சம். உடம்பு சீக்கு வருத, அது ஒரு பஞ்சம் நமக்கு. அதெல்லாம் வரும்போது நமக்கு எப்படி தெரியுமா இருக்கும்? ஆண்டவருன்னு ஒருத்தர் இருக்கிறாரா? என்னுடைய வாலிப நாட்களில் இந்த சாட்சியை மட்டும் முடிச்சுட்டு ஜெபத்துக்குள்ளே போகலாம். வாலிப நாட்களில் ஒரு சீசனில் நான் கொஞ்சம் ராங்கி பண்ணிட்டேன். அந்த டைமில் அப்போது எனக்கு உடம்பெல்லாம் வந்து ஒரு மாதிரி அம்மை போட்டுருச்சுன்னு சொல்லுவாங்க, சிக்கன் பாக்ஸ் வந்துருச்சு. நல்லாவும் பார்த்தா 1 மாதமாகி நல்லா ஆகலை. ஏன் அப்படின்னா கடைசியாக எனக்கு ரொம்ப அழுக வந்துருச்சு. ஏன் ஆண்டவரே, ஏன் எனக்கு மட்டும், ஏன் எனக்கு இது நடக்குது, ஏன் இந்த சூழ்நிலை, என்னத்தினால? அப்போ எங்கள் மாமா நல்லா ஜெபிப்பார், பேயெலாம் ஓட்டுவார் அவர். அப்போ அவர்கிட்ட சொல்கிறேன், மாமா நீங்கள் ஜெபிச்சா ஆண்டவர் கேட்பார் தானே, நீங்கள் கேட்டு பாருங்கள் ஆண்டவர்கிட்ட, எனக்கு இதுலேருந்து சுகம் கொடுப்பாரா இல்லையா அப்படின்ட்டுன்னு. சில நேரம் ஆண்டவர் பேச மாட்டார். நம்மளுடைய மீறுதல் நமக்கு தெரியாது. நம்ம நினச்சிக்கோ நம்ம ஓட்ட சரியாக தான் ஓடுறோம் அப்படின்ட்டு. ஆனால் அது ஒரு மீறுதலாக இருக்கும் கர்த்தருக்கு முன்பாக.
சொல்லிட்டு ரொம்ப அழுந்துட்டு அப்படி அதுதான் என்னுடைய மனம் திரும்புதல். என்னன்னா, என்னால் முடியல, இனி எனக்கு வேறு வழி தெரியல, எவ்வளோ மருந்து போட்டுட்டேன், எவ்வளோ தேடிட்டேன் இந்த சுகமாக வர்றதுக்கு, என்னால் முடியல. அப்போ நீங்கள் பேசுனீங்கன்னா ஆண்டவர் கேட்பாரா? பேச சொல்லுங்கள், கேளுங்க. அந்த மனம் திரும்புதல், அன்னைக்கு அழுந்த அழுகையில் ஆண்டவர் மறுநாளே அந்த காரியங்கள், அந்த உடம்புல உள்ள எல்லாத்தையும் பட்டு போக செஞ்சார். ஒரு மனுஷனுக்கு ஒரு மனம் திரும்புதல் வந்துச்சுன்னு வச்சுங்க, அவர் கிருபை, அவரோட கிருபை அப்படியே நீடித்து இருக்குமா. அவருடைய கோபம் சும்மா, நீ இப்படி மனம் திரும்பிட்டுனா, ஐயோ என் பிள்ளை மனம் திரும்பிருச்சுன்னு சொல்லி டக்குன்னு இறங்கி வந்து நமக்கு காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்த வண்ணமாய் ஆண்டவர் நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். கடைசியாக நகோமிக்கு ரூத்துக்கும் போவாஸுக்கும் திருமணமாகி அவங்களுக்கு பிள்ளை பெறுது. ஆனால் அந்த ஊரில் உள்ள ஜனங்கள்லாம் சொல்கிறாங்களா, நகோமிக்கு பிள்ளை பிறந்துருச்சு அப்படின்ட்டு வசனம் இருக்குது. அது அந்த முடிஞ்சால் வீட்டில் போய் வாசிங்க. பார்க்க போனால் என்ன சொல்லி இருந்துக்கணும், ரூத்துக்கும் போவாஸுக்கும் பிள்ளை பிறந்துச்சுன்னு தானே. இந்த வசனத்தை படித்தோன்னே எனக்கு சந்தோஷமாயிருச்சு. என்னடா பிள்ளை இல்லை, சந்ததி இல்லைன்னு நினச்சேன். அந்த பட்டணத்தில் உள்ளவங்களே என்ன சொல்கிறாங்களா, நகோமிக்கு இன்னொரு பிள்ளை பிறந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்களாம். எவ்வளோ நல்ல தெய்வம். சந்ததி இல்லைன்னு நம்ம நினச்சாலும் கர்த்தர் கொடுக்கிற தெய்வம். ஆமென். எல்லாரும் எழுந்த வண்ணமாய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, ஆண்டவரே விழுகையையும் காட்டுறீங்க ஆண்டவரே. மனம் திரும்பும் போது அப்பா நீங்கள் எவ்வளவு இரக்கமுள்ள தெய்வம் என்பதையும் எங்களுக்கு காட்டுறீங்க ராஜா. உங்கள் அன்பு ஆண்டவரே விவரிக்க முடியாது ஆண்டவரே. உங்கள் அன்பை விவரித்து சொல்ல முடியாத ஒரு அன்பு ராஜா. ஒரு தகப்பன் பிள்ளை மீது வைத்திருக்கிற அன்பு அப்பா, அதை விட மேலான ஒரு அன்பு ஆண்டவரே. அப்பா நீங்கள் கோபம் கொண்டாலும் ஆண்டவரே அப்பா எங்களை மன்னிக்க சீக்கிரமாக இறங்கி வருகிற தெய்வம். அப்பா நகோமியோட வாழ்க்கையில் ஆண்டவரே நாங்கள் கண்ட காரியங்கள், ஆண்டவரை கற்றுக்கொண்ட காரியங்கள், எங்கள் வாழ்க்கையில் மீறுதல்கள் இருந்தா, எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத காரியம் இருந்தா ஆண்டவரே இந்த இரவு நேரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் தெய்வம் ஆண்டவரே மறுபடியுமாய் எங்களை அப்பா எங்கள் பிதாக்களுடைய தேசத்துக்கு எங்களை மறுபடியுமாய் அனுப்பி எங்கள் சுதந்திரங்களை நாங்கள் மறுபடியுமாய் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க ராஜா. நாங்கள் விட்ட நாட்களை, நாங்கள் விட்டு வந்த எங்கள் ஆசீர்வாதங்கள், நாங்கள் இழந்து போன எங்களுடைய ஆண்டவரே மகிழ்ச்சியான தருணங்கள், இந்த நேரத்தில் கூட ஆண்டவரே இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற எந்த யாரா இருந்தாலும் ஆண்டவரே அவங்க விட்டு வந்த அவருடைய வாழ்க்கை ஆண்டவரே அப்பா, அவங்க கடந்து வந்த வாழ்க்கை ஆண்டவரே, ஐயோ நான் இந்த தப்பை செய்யாமல் இருந்திருந்தா நான் இன்னைக்கு இந்த கஷ்டம் பட்டிருக்க மாட்டேனே, இந்த தப்பை நான் இன்னைக்கு அம்மா சொல்கிறத கேட்டிருந்தேனா இன்னைக்கு நான் ஒரு நல்ல நிலையில் இருந்திருப்பேன்னு மறுபடியுமாய் உணர்கிற ஒரு இருதயம் வருகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அப்பா இந்த இரவு நேரத்தில் கர்த்தர் சந்திங்க அப்பா. இந்த நேரத்தில் கர்த்தர் சந்திங்க ராஜா. அப்பா நகோமி விட்டு வந்ததை பார்க்கில ஆண்டவரே அவருடைய சந்ததி மூலியமா எங்களுடைய தேவாதி தேவ கத்தாதி கத்த தாவீதின் குமாரன் ஆண்டவரே அப்பா இந்த சந்ததி மூலியமாய் வந்தீங்க ஆண்டவரே அப்பா. எவ்வளவு பாக்கியம் உள்ளவங்க ஆண்டவரே. அதுபோல எங்களுடைய வாழ்க்கையில் கத்தாவே நீங்கள் செய்ய நினைக்கிற நீங்கள் வச்சிருந்த திட்டங்களை நாங்கள் எங்கள் மாம்சத்தில் விட்டிருந்தாலும் இந்த நேரத்தில் நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இனி ஆண்டவரே நாங்கள் விட்டதை நாங்கள் மறுபடியுமாய் ஆண்டவரை இழந்ததை ஆண்டவரை மறுபடியுமாய் பெறுகிற ஒரு நேரமாய் இது இருக்கட்டும் ஆண்டவரே. மறுபடியுமாய் பெறுகிற ஒரு நேரமாய் இருக்கட்டும் ஆண்டவரே. இனி எங்கள் வாழ்க்கையில் தோல்வி இல்லை ராஜா. இனி எங்கள் வாழ்க்கையில் ஒரு ஏமாற்றம் இல்லை ஆண்டவரே. இனி எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே இல்லை என்கிற ஒரு வாழ்க்கை இல்லை ஆண்டவரே. சம்பூரணமாய் நடத்தி வந்த தெய்வம், சம்பூரணமாய் நடத்தி வந்த தெய்வம். 40 வருஷம் ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் நடந்தாலும் அவர்களோட பாதரட்சைகள் பழசாய் போகலன்னு சொல்லி நாங்கள் வசனத்தில் வாசிக்கிறோம். அவர்கள் வஸ்திரம் கிழிந்து போகலையே ஆண்டவரே. ஆண்டவரே பிரமிக்கத்தக்க பெரிய காரியங்களை செய்த எங்கள் தெய்வம் இன்றைய நாள் ஆண்டவரே இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பிரமிக்கத்தக்க காரியங்களை செய்ய போகிறதுக்காய் ஸ்தோத்திரம் ராஜா.
நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாதி கர்த்தர், தெய்வாதி தெய்வம் ஆண்டவரே. ஓ இடைப்படுங்க. ஓ விழுகையை ஆண்டவரே பார்க்காதபடி மறுபடியுமாய் ஆண்டவரே தூசியை உதறி தட்டி விட்டு எழும்பி ஆண்டவரே, ஓ மறுபடியுமாய் உம்மை தேடி வருகிற ஒரு ஆவியை கர்த்தர் கட்டளையிடுவீராக ராஜா. மறுபடியுமாய் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை தேடி வருகிற ஒரு தயவை கொடுங்க ஆண்டவரே. ஓ மறுபடியுமாய் ஆண்டவரே, நீங்க கிருபை அளிக்கிற தெய்வம் ஆண்டவரே. ஓ ரிபனம ஷபனமம அப்பா, நீர் செய்ய போகிற நன்மையான காரியங்களுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ராஜா. ஓ நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதுவரைக்கும் நாங்க கேனன் டிவி நெட்வொர்க் மூலியமாய் போடுகிற அநேக வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கோம் சொன்னா, நீங்க இந்த ஊழியத்தை உங்களுடைய ஜெபத்தில் தாங்கலாம். அது மாத்திரம் கிடையாது, நாங்கள் ஒவ்வொரு வெளியீடு வீடியோ செய்யும் பொழுது அநேக நேரங்கள் நாங்கள் செலவு பண்ணுகிறோம், அநேக ரீசோர்ஸை நாங்கள் பயன்படுத்துகிறோம். இன்னும் அநேக ப்ரோக்ராம்ஸ், எக்ஸ்க்ளூசிவான ப்ரோக்ராம் செய்யறதுக்கு நாங்கள் திட்டம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த ஊழியத்தை தாங்க வேண்டும், பொருளாதார ரீதியாக நீங்கள் தாங்க வேண்டும் என்று சொன்னால் தயவாக நீங்கள் எங்கள் ஹாட்லைனை தொடர்பு கொள்ளுங்கள். ஒன்றாக சேர்ந்து தேவராஜ்யத்தை கட்டுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.